இவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு புதையல் யோகம் நிறைந்த மாதமா இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அலட்சியம் வேண்டாம். இந்த மார்கழி மாதத்தில் தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசியை சேர்ந்த மூலம், போராடம், உத்திராடம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதும், அந்த சுக்கிரனை ராசிநாதன் குரு பார்ப்பதும் அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்குங்க. கேட்ட இடத்தில் பணம் கிடைக்குங்க. அதே போல வீடு கட்டுவதற்கோ அல்லது வேறு பொருட்கள் வாங்குவதற்கோ மிக எளிதாக பணம் புரட்ட முடியுங்க. கூடுமான வரைக்கும் கடன் வாங்காமல் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. காரணம், பணத்திற்குரிய 2 கிரகங்களும் நன்றாகவே இருக்குதுங்க. இது உங்களுடைய வருமானம் மூலமாகவும் கிடைக்கும் என்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கும் 3ஆம் இடத்தில் உள்ள சனி உங்களுடைய முயற்சிகளை சாதகமாக மாற்ற இருக்கிறார். இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான 12க்குரிய செவ்வாய் அஷ்டமத்தில் நீச்சம் பெறுவது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால மறைமுகமான சில நன்மைகள் கிடைப்பதையும் தேவையற்ற செலவுகள் குறைவதையும் உங்களால் காண முடியும். அதே போல கலைத்துறை முயற்சிகள் சாதகமாகி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குங்க. இதனால் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மார்கழி மாதத்தில் தனுசு ராசினியர்களுக்கு வருமானத்தை விட செலவுகள் சற்று அதிகமாக இருந்தாலும் கூட அவற்றை நீங்கள் சமாளித்து விடக்கூடிய அளவிற்கு ஏதாவது ஒரு வகையில் வருமானம் இருந்து கொண்டே இருக்குங்க. கூடுமான வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டு செலவு செய்வதும் அவசியமற்ற செலவுகளை தவிர்ப்பதும் மிகவும் நல்லது. சத்துருஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் நெருங்கிய உறவினர்களிடையே ஒற்றுமை குறையுங்க. வீண் வாக்குவாதங்களும் ஏற்படும். இது மாதிரியான நேரங்கள் தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் தான் உங்களுடைய ராசிக்கு நாதனாக திகழ்வதால பிரச்சனைகள் எதுவும் குடும்ப சூழ்நிலையை அதிகமாக பாதிக்காதுங்க. சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும் உழைப்பும் தேவைப்படக்கூடிய ஒரு தருணமா இந்த மார்கழி மாதம் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஜென்ம ராசியில் சூரியன் நிலை கொண்டிருப்பதால் அடிக்கடி உடல் சோர்வும் அசதியும் ஏற்படுங்க. சரும சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் குணம் கிடைக்குங்க. கைப்பணம் எவ்விதம் போயிற்று என படி வீண் செலவுகள்ல பணம் விரயமாகும். அதனால் இந்த விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம திருமண முயற்சிகள்ல வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு மாதமாதான் இந்த மார்கழி மாதம் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம தனுசு ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு அர்த்தாஷ்டக ராசியில் ராகு அமர்ந்திருப்பதால் அலுவலகத்தில் பணிச்சுமை என்பது அதிகமாக இருக்குங்க. சனி பகவான் அனுகூலமாக இருப்பதால மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கை கொடுக்கும் விதமா அமையிருக்கு. அது மட்டும் இல்லாம சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குங்க. சிறு ஊதிய உயர்வு ஒன்றையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலை வாங்கும் சனி பகவான் கூலி கொடுப்பதில் தயங்குவதில்லை என மிக புராதன ஜோதிட கிரகங்கள் விவரிக்குது. அந்த வகையில புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் தனுசு ராசியினருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. தனுசு ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ இருக்கும் மார்கழி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த மாதத்தில் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம விற்பனையும் லாபமும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தர இருக்குது. வங்கிகள்ல ஒத்துழைப்பு உற்சாகத்தை அளிக்குங்க. அளவோடு விஸ்தரிப்பு திட்டங்களை செயல்படுத்தலாங்க. ஜென்ம ராசியில் சூரியன் வலம் வருவதால வியாபாரம்
சம்பந்தமாக வெளியூர்களுக்கு அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்லும் போது உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியங்க. பண விஷயங்களில் பிறரை பரிபூரணமாக நம்பிவிடாமல் பாதுகாப்பாக இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது. அது மட்டும் இல்லாம தனுசு ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்கழி மாதம் முழுவதுமே கலைத்துறைக்கு அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக நிலை கொண்டிருக்கிறாங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருங்க. வருமானம் படிப்படியாக உயர்வதை அனுபவத்துல உங்களால் காண முடியும். அது மட்டும் இல்லாம மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் அளவோடு முதலீடு செய்து புதிய படங்களை எடுக்கலாங்க. நடிகை நடிகர்களுக்கு சுக்கிரன் ஆதரவாக கை கொடுப்பதால அரசியல் தொடர்புகள் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதே போல தனுசு ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு அரசியல் துறை சுக்கிரனுடைய கைப்பிடிகள் இருப்பதால அந்த சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால பல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்குதுங்க. கட்சியில் ஆதரவும் செல்வாக்கும் கிடைக்க இருக்குது. அதே போல் கட்சி தலைவர் ஒருவருடன் தொடர்பு ஏற்பட்டு அத்தொடர்பு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை மாற்றி அமைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல தனுசு ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிபதியான புதன் அனுகூலமாக இல்லைங்க. இருந்தாலும் மற்ற கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு உதவிகரமாக இருப்பதால கல்வி முன்னேற்றத்துல எந்தவித பாதிப்பும் இன்றி நீடிக்குதுங்க. சக மாணவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது. அவர்களோட பிரச்சனைகள்ல தலையிடாமல் இருப்பது அவசியங்க. குறிப்பா மாணவ மாணவிகளிடம் பழகும் போது எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாக இருப்பது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பது வயலில் கடின உழைப்பை எடுத்து காட்டுதுங்க. இரவு நேர பணிகளின் போது ஜாக்கிரதையாக இருங்க. சிறு விபத்தும் விஷ ஜந்துக்களால் பாதிப்பும் ஏற்படக்கூடுங்க. மற்றபடி விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. அதே போல் தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த மார்கழி மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அனுகூலமற்ற நிலையில சஞ்சரித்தாலும் அக்குறையை சுக்கிரன் நிவர்த்தி செய்கிறார். பணத்தட்டுப்பாடு ஏற்படும் போது எதிர்பாராத பணவரவை அளித்து அருள் புரிகிறாருங்க சுக்கிரன். அதே போல் 8 செவ்வாய் உஷ்ண சம்பந்தமான உடல் பாதிப்பை ஏற்படுத்துவாருங்க. ராகுவினுடைய சஞ்சார நிலை கற்பனையான கவலைகளை ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சற்று பலவீனமாக இருப்பதாலும் ராசிநாதன் 6ல் மறைந்திருப்பதாலும் உங்களுக்கு நீங்களே பகையாகலாங்க. உங்களுடைய முடிவுகள் அவசர கதியில் இருந்தால் அல்லல் பட வேண்டி இருக்குங்க. மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். 4ஆம் இடத்தில் ராகு இருப்பது தாயினுடைய உடல்நிலையை கவனமாக பார்த்து கொள்ளும் குறிப்பை தருதுங்க. அவர்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை அளிப்பது நல்லது. ரூணரோக சத்துரஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதனாகிய குரு பகவான் இருப்பதால அஷ்டமத்தில் செவ்வாய் இருப்பதாலும் உடல் நலன்ல அதிக கவனம் மிக மிக அவசியங்க. கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தினமும் காலையில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்க. முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருங்க. மாலையில் ஏதேனும் ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.